பவி, விருந்தினர் பக்கம் செக்மெண்ட்ல கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? கண்டிப்பா. ரங்கோலி, இன்ஸ்பெக்டர் ரிஷி, மெட்ராஸ் மேட்னி போன்ற திரைப்படங்களில் வித்தியாசமான கதாபாத்திரங்களில் நடித்து வரும் நடிகர் விஸ்வா அவர்களே இன்றைய நம் விருந்தினர். லெட்ஸ் வெல்கம் ஆக்டர் விஸ்வா. வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர். ஸோ நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக நாங்கள் 2 பேரும் எக்ஸைட்டடா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா 3 யூத் வந்து உட்காந்துருக்கோம். ஸோ யூத்தா நிறைய விஷயங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ரெடியா? யூத் மாதிரியே இல்லையே நீங்க, இவ்வளோ வந்து ஷையா இருக்கீங்க. பயப்படுறீங்களா? இதோ ஒரு ஃபேஸ்லயே ஒரு மாதிரி இது இருக்கே. இல்ல பயம் இல்ல, தெரியல, புதுசா இருக்கறனால. அண்ட் ஸோ உங்களோட மூவி மெட்ராஸ் மேட்னி வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. நீங்க வந்து ஒன் ஆஃப் த லீடா ப்ளே பண்ணிருக்கீங்க. சின்ன பையன், நீங்க ஒரு 22-23 வயசு தான், அதுக்குள்ளேயே வந்து ஒரு பெரிய மூவில லீட் ரோல். எப்படி கிடைச்சது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ரிலீஸ் ஆகி எவ்வளோ சந்தோஷமா இருக்கு? அதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்க டைரக்டருக்கு தேங்க்ஸ் சொல்லணும், கார்த்திகேயன் மணி சார், ரைட்டர் அண்ட் டைரக்டர். இந்த படம் எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நான் நினச்சி பார்க்கல. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் ஆடிஷன்ஸ் போகும்போது சார் ஒரு பீரியாடிக் ஃபிலிம் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுருந்தாரு. அதுலேருந்து ஒரு சின்ன பைலட் ஃபிலிம் மாதிரி பண்ணலான்றதுக்கு தான் நான் ஆடிஷன் போனது. ஸோ அது ஆடிஷன் போய் அதில் செலக்டும் ஆகி இந்த மாதிரி ஷூட் டேட்லாம் சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு 6 மந்த் அது தெரில, ஏன் நடக்கலன்னு தெரில. திடீர்னு ஒரு நாள் கால் வந்துச்சு, நாங்கள் ஃப்யூச்சர் ஃபிலிம் ஒன்று பண்ணுறோம், அதில் மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்புறம் எனக்கு ஸ்கிரிப்ட் அனுப்பிச்சு நான் அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்தது. ஸோ நான் போனது வேறு, பட் லக்கி கிடைச்சது மெட்ராஸ் மேட்னி. இந்த படத்தோட கதை கேட்டுட்டு உங்களை நீங்க எப்படி தயார்படுத்திக்கிட்டீங்க? அப்பவே சொன்னாங்களா நீங்க இந்த மாதிரி சன் கேரக்டர் தான் பண்றீங்கன்னு? சார் ஒரு பெரிய ப்ரீஃப் கொடுத்தாரு. சார் எப்படி, சாரோட கேஸ்டிங் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா காளி சார், ரோஷினி அக்கா எல்லாருமே வந்து படம் பண்ணுவாங்க. சார் அதிகமாக படம் பார்க்க மாட்டார், ஸ்ட்ரெயிட்டாக இன்டர்வியூஸ் பார்ப்பாரு. ஸோ அது மாதிரி அவர் சூஸ் பண்ணுவார். நான் இன்டர்வியூலாம் எதுவும் பண்ணதில்லை, அதனால் என்னை ஃபஸ்ட்டு இன்டர்வியூ பண்ணது சார் தான். சொல்கிறா அவனை பற்றி சொல்லுன்றப்போ லைக் கிட்டத்தட்ட மெட்ராஸ் மேட்னி என் கதையும் சேம் தான். நான் 12th அப்படியே ஜஸ்ட் ஒரு 2 year பேக் போன ஃபீல் தான் எனக்கு. 12th அண்ட் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயரில் எக்ஸாக்டாக தினேஷ் தான். ஸோ அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ அதனால எனக்கு சார் வந்து இவன் ஓகே, அவன் கரெக்டாக இருப்பான்னு சொல்லி அப்படி ஒரு ப்ராசஸ் போச்சு. எனக்கும் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நிறையா இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்ததுக்கப்புறம் ஆடிஷன், அது மாதிரி கால் பேக், அது மாதிரி நிறையா இருந்தது. ஒரு 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 6 month ரொம்ப ஜாலியாக இருந்தேன். காஃபி குடிச்சிட்டு கேம் விளையாட்டு, சும்மா ஒரு பேக் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனது. ஸோ அது அந்த ஹோம் ஒர்க் இருந்தது, நான் பண்ணேன். தினேஷா சரி ஒரு 12th வரைக்கும் போகணும், அப்போ எப்படி இருந்தாலும் அதே மாதிரி ஜாலியாக இருந்தேன். அதனால வெரி ஹாப்பி. அதே மாதிரி காளி வெங்கட் சாரோட பையன் ரோல் வந்து ப்ளே பண்ணியிருந்தீங்க. எப்படி இருந்துச்சு அந்த ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் அது கேட்டோன்னே? ஃபர்ஸ்ட் காளி சார் தான் பண்ண போகிறாங்கன்னு சொன்ன உடனே பயம் வந்துச்சு. சரி ஓகே, ஆனால் பெரிய எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு. வெர்சடைல் ஆக்டர், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்டர் இன் தமிழ் சினிமா. ஸோ நிறையா கற்றுக்க போகிறோன்னு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்தது. ஸோ செட்டுக்கு போகும்போது அப்படி தான் ஃபஸ்ட்டு அவரை பார்க்கும்போது ஒரு மாதிரி ஒரு இருந்துச்சு. அது சொல்ல முடியலனால, பட் ஒரு பயம் இருந்தது. இவர் கூட தான் ஒர்க் பண்ண போகிறோன்ற ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு. அதான் சொல்கிறேன், செட்டில் அவர் கொடுத்த ஸ்பேஸ், அந்த இடம் சொல்கிறேன். ஒரு ஃப்ரெஷராக ட்ரீட் பண்ணாமல் டவுட் கேட்டால் சொல்கிறதா இருக்கட்டும், சரி நிறையா கற்றுக் கொடுத்தாரு, நிறையா கற்றுக்கிட்டேன். ஒரு பர்ஃபார்மராக அவ்வளோ பெரிய ஆக்டர்கிட்ட வந்து கற்றுக்கிறது ரொம்ப பிளெஸிங் நினைக்கிறேன். ஐ திங்க் எனக்கு அது கிடச்சிது, காளி சார் டிரெக்டாக கிடச்சிது. அந்த மாதிரி கற்றுக்கிட்ட ஏதாவது விஷயங்கள் என்கிட்ட ஷேர் பண்ண முடியுமா? ரொம்ப க்ளோஸாக அவரோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, நல்ல விஷயங்கள் ஏதாவது அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது? அதான் சார் பெருசாக எப்படி சொல்கிறது, டேக்ஸ் அதிகமாக போக மாட்டார். வெரி வெல் ப்ரிப்பேர்டாக, அவர் ப்ரிப்பேர்னா ரொம்ப ப்ரிப்பேர் பண்ண மாட்டார், ஜஸ்ட் த மூமெண்ட் அது மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா இது மேக்ஸிமம் கிவ் அண்ட் டேக் தான். ஸோ அவர் வந்து எப்படி சொல்கிறது, அவர் தான் எனக்கு பெரிய ஸ்ட்ரென்த்தே. அவர் இருக்கார், பார்த்துப்பாரு, அவர் கொடுத்துவாருன்னு அதுக்கப்புறம் வாங்கிப்பேன். அதனால சார் இருக்கும்போது பெருசாக பயம் இல்லை. நம்ம குட் ஆக்டர்ஸ் கூட இருக்குன்றப்போ நம்மளும் அந்த அளவுக்கு வளர்ந்துருவோம், அதுதான் பேசிக்ஸ். ஸோ அதனால ஐம் வெரி ஹாப்பி. அவர் எதுவும் டேக் எடுக்க மாட்டாரு, பட் நீங்க ஏதாவது டேக் எடுத்திருக்கீங்களா? ஏன்னா அவர் வந்து பர்ஃபெக்டா நடிச்சிருவாரு, பட் உங்களோட காம்பினேஷன் சீன் இருக்கும்போது நீங்க ஏதாவது டேக் எடுத்து அவர் கொஞ்சம் கடுப்பாய் அந்த மாதிரி ஏதாவது நடந்ததா? இல்லை, அது நம்ம ரொம்ப பயம். அதனாலே அந்த ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் வாங்கி ஃபுல்லாத்தையும் படிச்சுட்டு தான் செட்டுக்கு போகிறது. அன்றைக்கி என்ன சீன் எனக்கு தெளிவாக தெரியும். அதனால மேக்ஸிமம் என்னோட டைலாக்ஸ் மனப்பாடம் பண்ணுறேன். அது தலைகீழாக கேட்டால் கூட சொல்கிறேன். அதனால எனக்கு அது கொஞ்சம் பயம் இல்லை. இப்போ எங்களுக்காக ஏதாச்சும் ஒரு டைலாக் சொல்லுங்களேன் மெட்ராஸ் மேட்னி மூவிலேருந்து. நான் ஃபஸ்ட்டு அந்த படுத்துட்டு இருக்கும் போதே அம்மாட்ட சொல்லுவேன். அப்பா சொல்லுவார், ஊறுகாக்கார சூப்பராக போடுப்பா, ஊறுகாக்கா ஐட்டிக்கு என்னப்பா சம்மந்தம், அம்மாவுக்கு வந்தால் சட்னி நல்லா அரைக்குது அதுக்குன்னு அப்படின்னு ஒரு அதான் ஃபர்ஸ்ட் எனக்கு சொன்னேன். கேஷுவலான டைலாக். கேஷுவலான டைலாக். அண்ட் அதே மாதிரி இந்த ரோல் தான் நீங்க ப்ளே பண்றீங்கன்னு தெரிஞ்சோனே ஏதாவது ஒர்க் ஷாப்லாம் நடந்துச்சா? ஏதாச்சும் ஹோம் ஒர்க்லாம் நிறைய பண்ணீங்களா, இல்ல டைரக்டா அப்படியே வந்து சீன்ஸ்க்கு நடிக்க போயிட்டீங்களா? ஒரு படமும் ஒரு டிஃப்ரென்ஸ். நான் அந்த ஹோம் ஒர்க் பண்ணுறது பேக் ஸ்டோரி ஒரு 50 பேஜுக்கு எழுதுவேன் ஸ்கிரிப்ட் இல்லாமல். பட் அது வந்து மேக்ஸிமம் ஒர்க் ஆகாது.
ஏன்னா நம்ம செட்டில் சார் கூட இருக்கும்போது அவங்களோட இன்புட்ஸ் தான் மேக்ஸிமம். எனக்கு பேசிக்காக ஒரு ஐடியா தெரியும் தினேஷ் என்ன மாதிரின்ட்டு. ஏன்னா நானும் அவனும் கிட்டத்தட்ட ஒன்று தான்ல, அதனால எனக்கு தெரியும். அண்ட் சாரோட எப்படி சொல்கிறது, அவரோட திங் அதுதான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். சாரோட அந்த இன்புட் தான் பெஸ்ட்டு. சார் வந்து என்கிட்ட ஒரு மாதிரி ஆக்டர்கிட்ட பேசுகிற மாதிரி பேச மாட்டார். இந்த சீன் நீ அழுவணும், இந்த சீன் நீ சிரிக்கணும், இந்த சீன் நீ ஜாலியாக இருக்கணும், ஜென்ரலாக டைரெக்ஷன் கொடுக்க மாட்டார். எப்படி சொல்கிறதுனா, இப்போ ஒரு தாட் ப்ராசஸ்னு ஒன்று இருக்கும்ல, சார் வந்து ஒரு கேரக்டரோட தாட் மாதிரி நான் தினேஷ் அவர் கூப்பிட்றதே அப்படி தான் இருக்கும், கேரக்டராக தான் பேசுவார். எப்படி டிரெக்டர் மாதிரி இருக்காது, எனக்கு ஒரு மாதிரி அந்த ஒரு தாட் இருக்கும், நமக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் சொல்லும்ல, அது மாதிரி அவர் எனக்கு ஃபீல் கொடுத்தாரு. தினேஷ் ஆக்சுவலாக இதுக்கு உங்கள் அப்பா தான்டா காரணம், இப்படி போட்டுருவார் அந்த தாட்டை. எனக்கு என்னன்னா அப்பயே நான் கேரக்டருக்குள்ள போயிடுவேன். ஸோ அதனால எனக்கு பெருசாக ஒர்க் இல்லை, சார் தான் பார்த்துக்கிட்டார் மேக்ஸிமம். எனக்கு பெரிய ப்ளஸ். நீங்கள் சொன்னீங்க மோஸ்ட்லி நானும் அந்த தினேஷ்ன்ற கேரக்டரும் மோரார்லெஸ் சேம் தான் அப்படின்ற மாதிரி. உங்கள் ரியல் லைஃப்பில் நடந்தது எது இந்த படத்தோட கனெக்ட் ஆகக்கூடிய சீன் பர்டிகுலராக? எல்லாமே மொக்க வாங்கினதுல இருந்து, கடலை போறதுல இருந்து, மிச்சர் சாப்பிட்றதுல இருந்து, எல்லாமே கிட்டத்தட்ட லிட்டரலி தான். மொக்க நிறைய வாங்கியிருக்கேன். இதுல ஒரு பொண்ணு கிட்ட மொக்க வாங்குவான், நான் கொஞ்சம் நிறைய பேர்கிட்ட வாங்கியிருக்கேன். அது சொல்ற மாதிரி எதுவும் பெருசா இல்லை. அதான் பேசுவோம், சரிடா தம்பின்னுருவாங்க, எல்லாம் சரிடா அண்ணான்ருவாங்க, எல்லாம் படிக்கணும் உருப்படணும், அது மாதிரி தான் சொல்றாங்க. நான் சரி ஓகே. நான் 10 இடத்துல மொக்க வாங்கினா தானே 11th இடத்துல வந்து ஓகே ஆகும். இல்லை நான் கொஞ்சம் எப்படின்னா கொஞ்சம் ஈகோ அதிகம், 2 தான். அதுக்கப்புறம்லாம் 3வது கூட போகுது கிடையாது, வேணாம் போதும் அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஆயிட்டேன். ஓகே, அதுதான் நினைக்கிறேன். இப்போ கெரியர் அது ஃபர்ஸ்ட்ன்றதுனால அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. டைரக்டர் பற்றி சொல்லுங்க. அவருக்குமே இது முதல் படம் தான். அவரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? நான் வந்து சார் வந்து பெரிய இன்டெலிஜென்ட்னு சொல்லுவேன். சார் வந்து நீங்கள் ரொம்ப வெரி வெரி ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். நீங்கள் கேஸ்டிங் ப்ராசஸ்லேருந்தே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும். டப்புன்னு வரைச்சி ஒரு கேரக்டர் கொடுத்து பண்ணு அப்படின்னு சொல்ல மாட்டார். 1 டேக்கு பிஃபோராக எனக்கு அந்த என்ன ஆடிஷன் பண்ண போகிறனோ அந்த ஸ்கிரிப்ட் அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ எனக்கு ப்ரிப்பேர் பண்ண டைம் இருக்கும், என்னால் கனெக்ட் பண்ணிக்க டைம் இருக்கும். அப்படி தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சாரோட ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க, இவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக எப்படி பண்ண முடியும்? ஸ்கிரிப்ட் அனுப்பிச்சு அதை நான் புரிஞ்சுக்கிட்டு 2வது நாள் அதே கரெக்ட் டைமிங்க்கு போயிட்டு, அவருக்கு தெரியும் அந்த 1 மினிட் ஆடிஷன்ன்றது கரெக்ட் கிடையாது ஒரு ஆக்டர்ஸ்க்கு. ஏன்னா அது அவங்க ஃபுல் பொட்டன்ஷியல் அதில் பார்க்க முடியுமான்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அண்ட் சார் ஆல்சோ நோ ஆக்டிங், அதுதான் பெரிய ப்ளஸ் படத்தில். ஆமாம், சார் நோ ஹவு டு ஆக்ட். புறம்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்காரு, அது வந்து தமிழ் லிட்ரேச்சர் அது மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம். ஸோ அது பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வந்தார். நிறையா நாலேஜ் இருக்குது சாருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹவு டு லைக் டைரக்டரை தாண்டி குட் டீச்சர். அண்ட் ஆல்சோ சார் வந்து ஒரு பெரிய சாஃப்ட்வேர் டெவலப்பர், அவர் ஒரு சிஇஓ. ஸோ அதுலேருந்து எனக்கு தெரிஞ்ச அதுதான் அவருக்கு பெரிய ப்ளஸ்ன்னு நினைக்கிறேன். வந்து ஒருத்தரை எப்படி ட்ரைன் பண்ணணும், ஒரு டீச்சர். ரொம்ப நான் திங்க் டீச்சராக ரொம்ப அவரை பார்த்துருக்கேன். ரொம்ப போட்டு குழப்ப மாட்டார், ஜஸ்ட் சிம்பிளாக இருக்கும். அதான் நான் சொன்ன மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் மாதிரி இருக்கும். ஒரு ஆக்டர் கிட்ட பேசுகிற மாதிரி பேச மாட்டார். பெரிய லேர்னிங் இருந்துச்சு, ரொம்ப இன்ஸ்பயர் ஆன நிறையா. எப்படி ஒர்க் பண்ணுறாரு, ஒவ்வொரு ஃப்ரேமுக்கும் சரி, ஒவ்வொரு இதுவும் சரி. ஏன்னா நம்ம அசிஸ்டண்ட்டாக இருந்தால் நம்ம அவ்வளோ பேர் இது பண்ணுறது ஓகே, வெறும் சிங்கிள் மேனாக இவ்வளோத்தையும் பார்க்குறாருன்றது. ஏன்னா ஒரு பக்கம் ப்ரொடியூசர், டைரக்டர், அதுக்கப்புறம் அதை படத்தை கொண்டு போய் சேர்க்கணும்னு கடைசி நாள் வரைக்கும் ஒர்க் பண்ணார். படத்தோட இறங்கி அவரே ஒர்க் பண்ணார், யார் கூடயும் நிற்காம நானே இறங்கி பண்ணுவேன்னு சொல்லிட்டு லேப்டாப்பும் கைமா தான் சுற்றினார் அவர். வெரி வெரி இம்ப்ரெஸ்ட், வெரி லக்கி அண்ட் வெரி பிளெஸ்ட் டு பி. அவர் கண்ணில் நான் பட்டது ரொம்ப கடவுள் புண்ணியம் நினைக்கிறேன். எப்படி கண்ணில் பட்டீங்க? உங்களோட ஃபர்ஸ்ட் ஆடிஷன் டேக்லேயே ஓகே வாங்கிட்டீங்களா? ஆமாம், எனக்கு அது பெரிய என்ஜாய்மெண்ட். நான் ரொம்ப ரசித்து பண்ண ஒரு ஆடிஷன். ஃபஸ்ட்டு ஒரு டேக் போனோம், நல்லா இருந்துச்சு. செகண்ட் டேக் சிரிச்சாரு, 3வது டேக்கும் சிரிச்சாரு. அந்த புறம் ஆடிஷனுக்கு. அதுக்கப்புறம் நான் தினேஷா இதுக்கு செலக்ட் ஆகி ஆஃபீஸ் போகும்போது கிட்டத்தட்ட நாங்கள் தினேஷ்க்கு இந்த எல்லா சீனும் அந்த ஒரு நாள் 1 hour தான் கேட்டாரு. அதுக்கப்புறம் நாங்க எல்லா சீனுமே ரிஹர்சல் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட சீன் தான் தினேஷ் சீனுமே நான் நிக்காங்க, அதுதான் ஆடிஷனே பண்ணோம். ஆமா, ஃபுல்லா பண்ணிட்டோம். ஓகே. ஸோ அது சொல்லும் போதே சொன்னாரு, கன்ஃபார்ம் நீ தான் 100%, நான் டீம் கிட்ட இது பண்ணிட்டு சொல்றேன்னப்போ வெரி ஹாப்பியா இருந்தேன். புறம்க்கு ஆடிஷன் போகும்போது அது ஞாபகம் இருக்கா, என்ன சீன் நடிச்சீங்க? இருக்கு, அது சொல்லக்கூடாது. ஆனா எனக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்றது, அதுதான் அந்த ஃபர்ஸ்ட் 3 டேக் நாங்க சிரிச்சு சார் என்ஜாய் பண்ணது. ஃபர்ஸ்டே சிரிச்சிட்டாரு, ஃபர்ஸ்ட் ஆல் நான் தான் அங்கே ஆடிஷன்ல. ஸோ அது ஒரு பெரிய ஆஃபீஸு, நல்ல ஒரு வார்ம் வெல்கமிங்காக இருந்தது. ஸோ எனக்கும் எப்படா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ஃபர்ஸ்டே எனக்கும் சாருக்கும் ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சு. அண்ட் அதே மாதிரி காளி வெங்கட் சார் வந்து ஏகப்பட்ட மூவிஸ் வந்து நடிச்சிட்டாரு, எந்த ரோல் கொடுத்தாலும் அசத்திடுவார். ஸோ அவர்கிட்ட வந்து நீங்கள் நிறைய கற்றுக்கிட்ட விஷயங்கள்லாம் சொன்னீங்கல்ல, அவர் உங்களுக்கு ஏதாச்சும் அட்வைஸ்லாம் கொடுத்தாரா, எப்படி வந்து சினிமா ஜேர்னியை வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணணும்னு? அவர் நிறையா கொடுத்துருக்காரு. ஏன்னா எப்படி சொல்லுவார்னா, நீ இப்போ அடுத்தடுத்து பண்ண போகிறனாடா, லைக் ஒரு கேரக்டருக்கு வந்து ஒரு உயிர் இருக்கணும் அந்த படத்தில். இப்போ அந்த கேரக்டர் எடுத்துட்டா அந்த கதை நகரக்கூடாது, ஒரே ஒரு இடத்துல நகராது. ஸோ அது மாதிரி சூஸ் பண்ணி பண்ணு.
அதுக்குன்னு பிடிச்சா எனக்கும் அது மாதிரி சொல்ல அவர் பண்ணு, பட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணு, பார்த்து சூஸ் பண்ணுன்னு மட்டும் சொன்னார். நிறைய இன்செக்ட்ஸ் ரொம்ப பயமாக தான் பார்த்துக்கிட்டாரு. அதுதான் அது ஜாலியாக தான் இருந்துச்சு எனக்கு செட்டில். ரொம்ப ப்ரெஷர் இல்லை அதிகம். ஸோ மெட்ராஸ் மேட்னி படத்துல உங்களுக்கு நடிக்கிறத தாண்டி ஒரு டாஸ்க் கொடுத்தாங்களாமே, ஒரு பொறுப்பு. ஆமா, அவர் பேர் பிகில், படத்துல பிரௌனி. ஓ, நிஜம் பேரு நாயக்கு பிகில். சரி, நீங்க ஃபுல்லா நீங்க தான் டேக் கேர் பண்ணிட்டீங்கன்னு கேள்விப்பட்டோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்களேன். கொஞ்சம் ரொம்ப பயமா இருந்தது. அந்த கிஸ் பண்ற சீன்லாம் வரும், கண்டுபிடிச்சு இங்க கடிச்சிருவானு ஒரு பக்கம் பயம் அது இருந்தது. அடங்க மாட்டான் ரொம்ப, ஏன்னா அங்க தெருவில் குட்டி நாய்ஸ்லாம் அதிகமா இருக்கும், சண்டைக்கு போனது. ஆனா எப்படி சொல்றது, அவன் வெல் ட்ரெயின்ட் ஆக்டர் நினைக்கிறேன் நான். அதுல ஒரு 5 நிமிஷம் சீன்லாம் இருக்கும், இந்த நாய்க்குட்டி. கிட்டத்தட்ட அது அவன் உச்சா போற சீன்லாம் இருக்கும். அது எல்லாமே அவன் 5 நிமிஷத்துல பண்ணிட்டான். ஓகே, கரெக்ட்டா இப்போ போகணும் அப்படினா போயிடுறோம். ஆமா, அது அப்படியே போயிட்டு எப்படி புரியும் அது தெரியல. அதுதான் திங், அதான் ஆக்டர். எனக்கு தெரிஞ்சு சைல்டும் இந்த அனிமல்ஸ் தான் பிக்கஸ்ட் கிரேட்டஸ்ட் ஆக்டர் நான் ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா அவங்களுக்கு பயம் தெரியாது, கூச்சம் கிடையாது, அவங்க ஆன் தி ஃப்ளோர்ல இருப்பாங்க. அவங்க கூட ஒர்க் பண்றது ரொம்ப கஷ்டம், ரொம்ப சவாலாவும் இருந்துச்சு. சோ அந்த நாய் ஒரே டேக்ல எல்லாமே ஓகே வாங்கிடுச்சு. ஆமா, அவர் எப்பவுமே ஒரே டேக் தான். என்ன அடிக்கடி ஓடிடுவாப்புல, நம்ம பிஸ்கெட்லாம் கையில வச்சு கொஞ்சம் அப்படி கூல் டவுன் பண்ணும். அடிக்கடி ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடும் நாங்க கத்துறது பேசுறதெல்லாம் பார்த்து. இப்போ ஷூட்டிங்ல ஃபைனல் டேல யாரை ரொம்ப மிஸ் பண்ணீங்க? அந்த டாகா இல்ல ஆக்டர்ஸா? எல்லாருமே. எனக்கு விட்டு போறோன்றதே எனக்கு ஒரு மாதிரி ஃபீலிங்கா தான் இருந்துச்சு. எனக்கு போக மனசே இல்லை. பாய் சொல்லிட்டு அங்கே நின்றுட்டே இருந்தவர் 1 hour கிட்ட. போக முடியல, ஏன்னா ஒர்க்கு மாதிரியே இல்லை அது. ஆக்சுவலாக ஒரு ஃபேமிலி மாதிரி ஆயாச்சு. செட்டில் அவ்வளோ ஜாலியாக இருந்தோம். இப்போ இல்லைன்றது இருக்கு, வருத்தம் இருக்கு. கேட்டிருக்கேன், அடுத்து நான் சொல்ல. பார்ட் 2 பண்றீங்களா அப்படின்லாம் கேட்டிங்களா? அது எனக்கு தெரியல. பார்ட் 2 எனக்கு தெரிஞ்சு இருக்காதுன்னு நினைக்கிறேன். சேர்த்து தான் கேட்கணும். ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி பாராட்டு அப்படின்றது தான் பெரிய விஷயம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தியேட்டர்ல பார்த்துட்டு உங்களுக்கு யாராவது ஸ்பெஷலாக காம்ப்ளிமெண்ட் பண்ணாங்களா, மெமரபிளா இருக்கு அப்படின்ற மாதிரி? ஐயோ, நிறைய பேர். எனக்கு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இவ்வளோ பேர் கனெக்ட் ஆவாங்க. எக்ஸாக்டாக என்னை பார்த்த மாதிரி இருந்துச்சுன்னா அது ஐம் வெரி பிளெஸ்ட். நிறைய பேர் அழுகலாம் செஞ்சாங்க. எனக்கு அதெல்லாம் எப்படி சொல்கிறது, இதெல்லாம் எனக்கு கிடைக்குமான்னு நான் நிறைய எதிர்பார்த்தது. திடீர்னு சோஷியல் மீடியாவிலையும் சரி அவ்வளோ பேர் ரீச் பண்ணி நல்லா இருந்துச்சுன்னு சொல்கிறப்போ தெரில, ஒரு மாதிரி ஓவர்வெல்ம்டாக தான் இருந்தது. எப்படி எனக்கு ரெஸ்பான்ஸ் பேக் பண்ணுறது கூட எனக்கு தெரில. தேங்க்யூ மட்டுமே எனக்கு சொல்ல தெரியல. எனக்கும் நிறையா இருக்குது சொல்ல, பட் என்னாலையும் சொல்ல முடியல. அவங்களும் ரொம்ப அழுது சொன்னதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதான் ஐ திங்க் அதுதான் பெரிய கிஃப்ட்னு நினைக்கிறேன் ஒரு ஆக்டரா. இந்த ப்ரொஃபஷனில் இருக்கிறது அது யாருக்குமே கிடைக்காது. ஐம் வெரி பிளெஸ்ட் டு பி. மெட்ராஸ் மேட்னியில் தினேஷ்ன்ற கேரக்டர் நாங்கள் பார்த்து செலிப்ரேட் பண்ணாலும் அப்படியே கொஞ்சம் முன்னாடி பார்க்கும்போது இன்ஸ்பெக்டர் ரிஷியில் ஒரு சூப்பரான யூனிக்கான கேரக்டர் பண்ணியிருந்தீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். இன்ஸ்பெக்டர் ரிஷி எனக்கு பெரிய செட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. நிறையா ஒர்க் இருந்துச்சு, இமேஜினேஷனாக நிறையா ஒர்க் இருந்துச்சு அதில். ஏன்னா அதில் மேக்ஸிமம் அது எல்லாமே ஒரு மாதிரி எப்படி ஒரு ஹாரர் பேசிக்ஸில் போகும். அதே தான் ஃபஸ்ட்டு நான் ஃபோட்டோஸ் அமிச்சு அது மாதிரி தான் செலக்ட் பண்ணாங்க. பட் நான் ஆடிஷன் பண்ணது வேறு கேரக்டர். சடன்லி ஷூட்டுக்கு போகும்போது எனக்கே தெரியும் ஐம் டூயிங் திஸ் பார்ட் அப்படின்றது. அப்புறம் நந்தினி மேம் கூப்பிட்டு வச்சு ஒரு நாள் செட்டில் ஃபுல் கதை சொன்னாங்க. எனக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, எப்படி இது எனக்கு கிடைச்சது, அதுதான் எனக்கு எப்படி கிடச்சதுன்னு எனக்கு ஐடியா கிடையாது. ஏன்னா நான் ட்ரை பண்ணுற இடத்துல 1000 people ட்ரை பண்ணுறாங்க. ஸோ ஐ திங்க் அதான் ரைட் பிளேஸ் ரைட் டைம் தான் நினைக்கிறேன். அவங்களுக்கும் அதெல்லாம் கிடைக்கணும்னு ஆசை. ஸோ அப்படி நந்தினி மேம் பார்த்து சொல்ல போது எனக்கு நம்பவே முடியல. இந்த கேரக்டர் தான் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அது ஸ்டார்டிங்லேயே ஒரு மாதிரி இந்த அரைக்கிற சீன்லாம் வரும். அது ஒரு மாதிரி பெரிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன். அதான் நாங்கள் அந்த மயக்கம் சொல்லிட்டு ஒரு மூலிகை நான் அரைப்பேன். ஸ்டார்டிங் அது ரொம்ப பெருசாக காமிச்சிருக்க மாட்டாங்க, ஆன் தி ஃப்ளோரில் காமிச்சிருப்பாங்க. ஸோ அதுட்டும் அப்படி கடைசியில் பார்த்தா தான் அது கதையாக முழுசாக கனெக்ட் ஆகும். எனக்கு என்ன பெரிய ப்ளஸ்னா கதை ரிவீல் ஆகிறதே அங்கே தான், நான் தான்ன்ற மாதிரி ஒரு திங். தேங்க்ஸ் டு நந்தினி மேம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தரை நம்பி அவ்வளோ பெரிய ரோல்ஸ் கொடுக்கறதுன்றது திங்க் மை டைரக்டர்ஸ் சாய்ஸ் தான். அவங்க தான் என்னோட லக்குன்னு நான் நம்புறேன். ஆமா, ஏன்னா ஃபைனலா லாஸ்ட் வரைக்கும் என்னவா இருக்கும் யோசிச்சுட்டு இருக்கிறதே அங்கதான் ரிவீல் ஆகும். எக்ஸாக்ட்லி ரிவீலிங் பாயிண்டா இருக்கிறதுல ஐ அம் வெரி ஹாப்பி. ஓகே, ஸோ இந்த மாதிரி யூனிக்கான கேரக்டர்ஸ்லாம் நீங்களே சூஸ் பண்றீங்களா, இல்ல தானா வருதா, அமைதா? நான் சூஸ் பண்ற இடத்துலலாம் இல்லை சொல்ல போனேன். ஐ திங்க் என் டிரெக்டர்ஸ் தான். வாலி சார்ட்டுமே இருக்கட்டும், ரங்கோலியுமே சரி, எனக்கும் அப்படி தான். ஃபஸ்ட்டு ஜென்ரலாக ஒரு ஆடிஷன் போனேன், அப்புறம் பார்த்து சார் ஓகே சொன்னார். அப்படியே செட்டுக்கு போனேன், எல்லாமே டப்புன்னு நடந்துருச்சு. எனக்கு ரங்கோலியும் அப்துல்ன்ற கேரக்டரும் ஐ திங்க் ரொம்ப பெரிய எனக்கு ப்ராசஸாக பெரிய ஸ்ட்ரென்த்து. ஒரு படம் பண்ணிட்டோன்ற ஆடிஷனுக்குள்ளே போகிறது வேறு, எதுவுமே பண்ணாமல் போகிறோன்றப்போ ஒரு சின்ன பயம் இருக்கும். ஐ திங்க் ரங்கோலி அதை பிரேக் பண்ணுச்சு.
தேங்க்ஸ் டு வாலி சார். நீங்க ஆடிஷன் சொல்றதுனால உங்க லைஃப்ல பல ஆடிஷன்ஸ் போயிருப்பீங்க, நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்பீங்கல்ல. மறக்க முடியாத ஏதாவது ஆடிஷன் இருக்கா? ஏன்னா நிறைய ஆர்டிஸ்டுக்கு ஆடிஷன் இருந்தா டேர்னிங் பாயிண்டே. மறக்க முடியாத ஆடிஷன் ஏதாவது இருக்கா? இருக்கு. நான் போன எல்லா ஆடிஷனும் கிட்டத்தட்ட மறக்க படம் செலக்ட் ஆன முடியாததா? எல்லாமே மறக்க முடியாது தான். ஏன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நான் ஷேர் பண்ணணுன்னா என் ஃபஸ்ட்டு ஆடிஷன் நான் ஷேர் பண்ணுறேன். அப்போது நான் வந்து பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்டாக தான் உள்ளே வந்தது. சினிமா மேலே அந்த அளவுக்கு எனக்கு சினிமாலாம் தெரியாது. ஈர்ப்பும் அது மாதிரி ஆக்டர் ஆகணுன்ற எண்ணமும் கிடையாது. ஸோ வித்தவுட் ஃபோன் அதெல்லாம் இல்லாதப்போ ஒரு மாதிரி சைல்டிஷ் அந்த பிஹேவியர் இருந்துச்சு. ஃப்ரெண்டு சும்மா கூப்பிட்டு நாங்கள் அந்த கும்பலில் போகிறது தான், எல்லாருமே போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம் கேட்டிருந்தா. அப்படி போனது. அண்ட் அதுக்கப்புறம் அதே ஏஜென்ட் வந்து ஒரு நாள் வந்து உங்களுக்கு வந்து ஆடிஷனுக்காக கேரக்டர்ஸ்லாம் சூஸ் பண்ணுறப்போ ஏஜென்ட்ஸ் கூப்பிட்டு போவாங்க. ஸோ அப்படி நான் போகும்போது அவருக்கும் எனக்கும் பெருசாக பழக்கம் இல்லை. அவர் சொன்னார், உனக்கு ஃபேஸும் நான் ஃபஸ்ட்டு ரொம்ப ஒல்லியாக ஒட்டி போயிருக்கோம் மூஞ்செல்லாம், உனக்கு ஃபேஸும் அந்த அளவுக்கு இல்லை, கலரும் இல்லை, மேபி நீ செலக்ட் ஆக மாட்டேன் அப்படின்னு. அப்படியே சொன்னாங்க? இல்லை, அது திட்டுற மாதிரி சொல்ல, ஏன்னா அது தெரியும் சின்ன பசங்கனாலே அப்படி வெள்ளையா அது மாதிரி தான் ஒரு இது இருக்குது. ஸோ அப்போ நான் ரொம்ப வித்தியாசமாக அப்படி இருந்தேன், ஒல்லியா அப்படி இருந்தப்போ என்ன நினச்சாங்கன்னு தெரில. உள்ளே போயிட்டு அதே தான் 3 பேர் உட்காந்துருந்தாங்க. ஒரு கேமரா இருந்தது. எதாவது பண்ணியிருக்கேன்னு கேட்டாங்க. இல்லை சார். நான் சொல்கிறேன் பண்ணுறியான்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, நான் பண்ணிகிட்டே இருந்தேன். ஐ திங்க் என்னோட ஃபஸ்ட்டு கேரக்டர் பேர் முருகான்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி சீன் சொன்னேன், அழுகுற சீன்லாம் ஐ திங்க் ஃபஸ்ட் டைம் நான் என் கண்ணில் இருந்து தண்ணி வந்துச்சு. அழுன்னு சொல்லி ஒருத்தர் அழுது தண்ணி வருது, பயத்தில் அழுதுனா இன்னும் தெரியல எனக்கு. ஸோ அப்படி வந்ததுக்கப்புறம் கட் சொன்னதுக்கப்புறம் எனக்கு தெரியல, கட் சொன்னதுக்கப்புறம் எனக்கு ஒன்றுமே புரியல, கட்டுங்கிற அர்த்தம் தெரியாது. கட் சொன்னதுக்கப்புறம் வெளியே கூப்பிட்டு போயிட்டு பையன் வந்து ஃபஸ்ட் ஆடிஷன் பையன் வந்து ஃப்ளாஷ்பேக் ஹீரோவா பண்ணுறான் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கும் ஒன்றும் புரியல, எனக்கும் ஒன்றும் புரியல. ஏன்னா அது சொல்லி அது கதவு இருந்து சொல்லிட்டு உள்ளே போயிட்டு திரும்பி நான் அந்த ஜாபோட வெளியே வரேன்றப்போ என்னாலையுமே நம்ப முடியல. அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த படம் நடக்கலை. அது இருக்கும், ஏன்னா அது பட்ஜெட் ப்ராப்ளம்னால அது கொஞ்சம் ட்ராப் ஆகிடுச்சு. அப்போலேருந்து ஒரு மாதிரி கேட்டுகிட்டே இருந்தேன், அது ஏன் நான் கேட்டேனே தெரில. ஸோ அதுக்கப்புறம் நானாக வரணும்னு முடிவு பண்ணது. அப்புறம் தனியாக ரோட்டில் சுற்றி அது மாதிரி இது மாதிரிலாம் போய் அப்படி வந்தது ஆடிஷன். அதுதான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் மூமெண்ட் ஆஃப் ஆடிஷன், ஃபஸ்ட் டைம்லேயே கிராக் பண்ணதுன்றது. அதுக்கப்புறம் எனக்கு தெரியும் நடிப்பு வரலன்ட்டு. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, ஓகே நடிப்பு வரல, ஒரு மாதிரி ஒரே மாதிரியே பண்ணுறேன், அழுவுறது சிரிக்கிறதுன்னு இருக்குது. ஸோ அப்புறம் தான் கற்றுக்கிற ப்ராசஸ்க்குள்ளே போனேன். ஒரு 1 இயர்க்கு அப்புறம் தேட்டர்லாம் தேடினேன். அப்போ என்கிட்ட அந்த அளவுக்கு அஃபோர்ட் பண்ணுறதுக்குலாம் மணி இல்லை. ஸோ அதனால் என்னால் ப்ராப்பராக போய் கற்றுக்க முடியல. ஏன்னா ஒரு 40K 50K இருக்கும். நம்ம இப்போ தான் காலேஜே போகிறோம், ஃபஸ்ட் இயர் காலேஜ் ஃபீஸும் கட்டணும், இதுவும் பண்ணுன்றப்போ சரி நம்மளே கற்றுக்கலாம் அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சு ஆக்டிங் கற்றுக்க போய் தான் நான் இங்கிலீஷே கற்றுக்கிட்டேன். இப்போ ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுற அளவுக்கு நான் இங்கிலீஷ் பேசுகிறேன்னா அந்த கிராஃப்ட் கற்றுக்க போய் தான். ஸோ அப்படி கற்றுக்கிட்டேன். அப்புறம் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணி ஆடிஷன்ஸ் போய் அது பெரிய ப்ராக்டிஸ் ஆச்சு. அண்ட் அதுக்கப்புறம் அப்படியே வந்துட்டேன். கத்துக்கிட்டீங்கன்னா ப்ராப்பராகவே கோர்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டீங்களா? நான் தியரி அதிகமாக படித்தேன், புக்ஸ் அதிகமாக படித்தேன். ஆடிஷன்ஸ் போகும்போது அந்த தியரி அங்கே அப்ளை பண்ணேன். ஏன்னா நாலேஜாக நம்மக்கிட்ட இருக்கும்போது நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் இருக்காது. ஸோ ஆடிஷன்ஸ்லாம் போகும்போது ஸ்பேஸ் இருந்துச்சு, அந்த ஸ்பேஸ் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் கற்றுக்கிட்டது. ஸோ ஓரளவுக்கு நமக்கு நடிக்க தெரியும்னு கான்ஃபிடன்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு இந்த படம்லாம் கிடைச்சு. ஸோ இந்த ஆடிஷன்லேயே வந்து ஃபர்ஸ்ட் ஆடிஷனே வந்து கிராக் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல, ஏதாச்சும் ஒரு அல்வா ஆடிஷன் இருக்கா? அல்வா கொடுத்த ஆடிஷன் இந்த மாதிரி நீங்க செலக்டட் தான், என்ன நீங்க ஜஸ்ட் இவ்வளோ லேக்ஸ் மட்டும் நீங்க பே பண்ணணும், பே பண்ணீங்கன்னா நீங்க தான் இதுல நடிப்பீங்க, அந்த மாதிரிலாம் நடந்திருக்கா? நீங்களும் வந்து கொடுத்துருக்கீங்களா? நான் ஒரே ஒரு வாட்டி ஒரு இடத்துல கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஆனா அது ஏன் தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். நான் ஒர்க் தெரியாதனால தான் நான் அது பண்ணது. ஒர்க் எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா எப்படின்ற ப்ராசஸ் தெரியல, அது ஏன் தப்பு தான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம எப்பவுமே அதாவது இந்த ஒர்க் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒர்க் தெரியாமல் நம்ம எவ்வளோ தான் காசு கொடுத்து லட்சக்கணக்கில் கொடுத்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம ப்ராப்பராக ஒர்க் லேர்ன் பண்ணுறது பெட்டர் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதெல்லாம் இருக்குது, அதெல்லாமே பார்த்து தான் வந்தது. அதுதான் ஒரு வருஷன்றப்போ நமக்கு தெரியும் எங்கெங்கே என்னென்ன அடிபட்டு. பட் நீங்கள் கொடுத்ததுக்கு ஏதாச்சும் பலன் கிடச்சிச்சா? இல்லை, பாய் தான். அதுக்கப்புறம் நான் என்ன பெருசாக நான் ஏமாறல. ஃபஸ்ட்டுலேயே அடிபட்டாச்சுன்றப்பறம் ஒர்க்கு உள்ளே தெரிய ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஓகே இப்போ தெரியும் எப்படி அப்ரோச் பண்ணுறாங்கன்னு தெரியும். ஸோ இப்போ நிறைய ஆடிஷன்ஸ்லாம் போகும்போது ரிஜெக்ஷன்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுவீங்கல்ல, அப்போ உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்? ரொம்ப வந்து சோர்வாயிடுவீங்களா? என்னடா இது இந்த ஃபீல்டு, ஏகப்பட்ட ஆடிஷன்ஸ் போயிட்டு இருக்கோம், எதுவுமே கிளிக்கே ஆக மாட்டேங்குது, இந்த ஃபீல்டே விட்டுறலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்லாம் வந்திருக்கா? ஸ்டார்டிங்கில் வந்திருக்கு. ஆமாம், சம்டைம்ஸ் எனக்கு தோணும் அதுவும் என் தப்பு தான், நான் அதை ஒழுங்காக பண்ணியிருக்க மாட்டேன். மேபி அது டைம் இருக்காது. சம்டைம்ஸ் டப்புன்னு திடீர்னு இன்னைக்கு ஃபோன் பண்ணி இப்போயே ஆடிஷன் பண்ணால் ஸ்கிரிப்ட் கொடுக்கும்போது சில பேர் ஓகே, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நீ டைலாக்ஸ் ஒன்றும் பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ண வேணாம், அப்போ பர்ஃபார்மன்ஸ் மட்டும் பண்ணு.
அண்ட் அதான் ரிஜெக்ஷன் வந்து பர்ஃபார்மன்ஸ்னால மட்டுமே எனக்கு கிடையாது. ஏன்னா நம்ம நார்மல் இன்டர்வியூ ஏதாவது ஐடி போகிறோன்னா மேக்ஸிமம் ஒரு 5 ஜாப் ரிஜெக்ட் ஆகும், 6வது வாட்டி கிடச்சிரும். பட் சினிமா அப்படி கிடையாது. ஏன்னா உங்கள் பர்ஃபார்மன்ஸை தாண்டி உங்கள் லுக் வைஸ் ஆவோ அந்த கேரக்டருங்க நீங்கள் எப்படி செட் ஆகுறீங்க. டிரெக்டர் ஒரு ஆப்ஷன் வச்சுருப்பாரு, முடி, மூக்கு, கண், இது மாதிரி நிறையா விஷயத்துக்கு ரிஜெக்ட் ஆகும். ஸோ ஐ திங்க் ஒர்க் மட்டும் நம்ம 1000% அங்கே கொடுத்துட்டு மறந்துடணும். அப்படி ஒரு ஆடிஷன் கொடுத்தன்றதே மறந்துட்டு வெளியே வந்துடணும். சரி ஓகே நான் அடுத்த ஒர்க் போகிறேன் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு அந்த மைண்ட் செட் வரதுக்கு எனக்கு 1 year ஆச்சு. ஓகே, அது வரைக்கும் மேபி அது இல்லைன்னா விட்டுருப்பேன்னு நினைக்கிறேன். அது இன்னமும் இருக்குது. ஒர்க் முடிஞ்சிச்சு, நான் அங்கே பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் அவங்க சாய்ஸ் தான், நான் அவங்க சூஸ் பண்ணுறது தான். பிகாஸ் எனக்கு கஷ்டன்றதுக்காக அவங்க ஆர்ட்டை எங்கேயுமே கம்மி பண்ணுறக்கூடாது. ஸோ அது அவங்களுக்குமே தெரியும். ஸோ அதனால் எனக்கு அது ஓரளவுக்கு புரிஞ்ச அளவுனால இருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களோட கோல் என்ன ஆக்சுவலி? என்னவா ஆகணும் இல்லை சினிமாவில் ஆசை? கோல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை. நிறைய பேருக்கு சக்ஸஸ் நிறையா டிஃபைன் பண்ணுவாங்க. எனக்கு என்னென்னா ஐ திங்க் லாஸ்ட் பிரெத் வரைக்கும் கேமரா முன்னாடி ஒரு ஆக்டராக இருக்கணுன்றது தான். அது சக்ஸஸ்ன்றது கடைசி நாளில் தான் தெரியும் எனக்கு. ஸோ அதுதான் என்னோட கோல். அண்ட் ஆல்சோ வேர்சடைலாக ஒரு ஆக்டராக இருக்கணும். யார மாதிரி? யார மாதிரியும் நீ எப்படி சொல்றது, நிறைய பேர் லைக் அவரை மாதிரியே நடிக்கணும்னு நான் கேட்கல. பட் இவர் இன்ஸ்பிரேஷன் இப்ப வரைக்கும் நடிச்சிட்டு இருக்காரு, எந்த ரோல் கொடுத்தாலும் வந்து அசத்துறாரு, அந்த மாதிரி ஒரு versatile actor. நிறையா இருக்காங்க. பட் ஐம் வெரி ரொம்ப தீவிர ஃபேன் ஆஃப் கமல் சார்னு சொல்ல. பிக் இன்ஸ்பிரேஷன். நான் எனக்கு தெரிஞ்ச தமிழில் நிறையா லாங்குவேஜ் தெரியுன்றதுக்கு காரணமே கமல் சார் தான். நான் தென்னாலியிலேருந்து விருமாண்டியிலேருந்து ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரு படமும், ஆக்சன்ட் வைஸாகவும் சரி. எனக்கு சினிமா தெரியாது, பட் அவர் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் நான் ரொம்ப கவனிப்பேன். ஏன்னா அவர் இமிட்டேட்டும் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம், இமிட்டேட்டே வாய்ப்பே இல்லை. ஸோ அங்கேருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ நிறையா இன்ஸ்பயர் ஆகிருக்கேன். மேபி அவர் மாதிரி கண்டிப்பாக முடியாது இந்த ஜென்மம், ஏன்னா ஹீஸ் அ லெஜெண்ட். என்னைக்காவது ஒரு நாள் ஒரு ஃப்ரேம்லேயாவது ஒரு அந்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட முடியுமான்னு ஒரு எய்ம் இருக்கு. நீங்க சொன்னீங்க ஸ்டார்டிங்லேயே இந்த மாதிரி ஃபேமிலிக்கும் நான் வந்து மணி கொடுக்குறேன், ஃபேமிலியும் நான் வந்து பேலன்ஸ் பண்றேன், என்னோட இன்கமும் தேவைப்படுது அப்படின்னு. பட் சினிமாங்கிறது ஒரு ட்ரிக்கியான ஃபீல். திடீர்னு காசு வரும், ஆனா அந்த காசு வரத்துக்கே வந்து ஒரு பெரிய போராட்டம் இருக்கும். ஸோ எப்படி பேலன்ஸ் பண்றீங்க? வீட்டில் இருக்கிறவங்களாம் கேட்டாங்களா, வேணுமா இவ்வளோ ரிஸ்கான ஜாப்ல எடுக்கணுமா அப்படின்னு கேட்டாங்களா? ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் ஃபர்ஸ்ட் இது ஒரு ஜாபாகவே கன்சிடர் பண்ணல. எல்லார் வீட்லயும் சேம் திங் தான். ஆமாம், எங்கள் அம்மா இந்த படம் முடிச்சதுக்கப்புறம் வேலைக்கு எப்போ போகிறோம் தான் கேட்டாங்க. மெட்ராஸ் மேட்னி முடிச்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு என்னன்னா பையன் வந்து 8 மணிக்கு காலைல வெளியே போயிடணும், 6 மணிக்கு வீட்டுக்குள்ள வந்துடணும். 8 மணிக்கு போகலனாலும் பிரச்சனை, 6 மணிக்கு வீட்டுக்கு வரலனாலும் பிரச்சனை. ஆமா ஆமா, அவன் வேலைக்கு வெளியே போயிடணும், வீட்டில் இருக்கக்கூடாதுன்ற ஒரு ப்ராசஸ்ல. அப்போ எங்க அம்மா அந்த ஜென்ரேஷன்றனால இன்னமும் அது இருக்கு, மணி வைஸாகவும் இருக்கு, நானும் சப்போர்ட் பண்றது இருக்கு. பட் அதான் இப்போதான் கொஞ்சம் சூடு பிடிச்சிருக்கு. அது எவ்வளோ தூரம் போகுதுன்னு எனக்கு தெரியல. பட் என்னால் முடிஞ்ச எல்லா ஒர்க்கும் நான் பண்ணிருக்கேன். சாரி, யாரையுமே கன்வின்ஸ் பண்ண மாட்டேன் ஒரு கட்டத்துக்கு மேலே. இல்லைன்னா ஒர்க் இதுவாக பண்ணுவேன், பட் சினிமா தான் அது பார்ட் டைமாக மாதிரி தான் இருக்கும். அது சினிமா தான் ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுதான் இப்போ என் ஃபோக்கஸ். ஸோ மேபி பார்ப்போம், தெரியல, ஐடியா தான் பிளாங்காக தான் இருக்கேன். படம் பண்ணிட்டோம், அடுத்து என்னன்றது தெரியல. பட் இப்போதைக்கு ஹாப்பியா இருக்கீங்க? ரொம்ப ஹாப்பி, இன்கம் வைஸும் ரொம்ப ஹாப்பி. இப்போவுமே நீங்க ஐடிலயும் ஒர்க் பண்ணிட்டு ரெண்டுமே தான் பேலன்ஸ் பண்றீங்க? இல்ல அது விட்டுட்டீங்க கம்ப்ளீட்டா? ஆமா, எனக்கு 1 year பண்ணதே போதும். கண்ணுல இருந்து உடம்புல என்னெல்லாம் வரக்கூடாது எல்லாமே வந்துருச்சு. சினிமான்னு ஓடிக்கிட்டே இருக்கீங்க. சினிமா வந்து நாளுக்கு நாள் அப்கிரேட் ஆகி போய்கிட்டே இருக்கு. உங்களை நீங்க எப்படி அப்கிரேட் பண்ணிக்கிறீங்க? ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா அந்த அளவுக்கு மேபி இப்போ வேர்ல்டு கையில இருக்கு, ஏஐ அது ஓகே. பட் இண்டஸ்ட்ரி ஒவ்வொரு நாளும் டெவலப் ஆகிட்டே இருக்கு. ஏன்னா என் ப்ராசஸ் என்னன்னா, நான் இண்டஸ்ட்ரியை சேஸ் பண்ணனா கஷ்டம்னு நினைக்கிறேன். நான் என்ன பர்ஃபார்மன்ஸஸாக அப்கிரேட் பண்ணிக்கிறதுன்றது ரொம்ப முக்கியம். ஸ்கில் செட்ஸ் இல்லை டெக்னிக்ஸ் அது மாதிரி நிறையா இருக்குது. டான்ஸ், ஃபைட், அது மாதிரி நான் பார்க்காத நிறையா ஜானர் உள்ள இருக்குது. டைலாக் மட்டும் கிடையாது, உள்ளே போகும்போது எனக்கு அதான் தெரிஞ்சுது. ஸோ அது திங்க் நான் டெவலப் பண்ணிக்க தான் நான் பார்க்குறேன். போறீங்களா டான்ஸ் கிளாஸ்? அதுக்கப்புறமா இந்த ஆக்ஷனுக்காக சொல்லுவாங்க அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம். ஜிம்னாஸ்டிக் இப்போ நான் ஜிம்னாஸ்டிக் போயிட்டு இருக்கேன். ரொம்ப பிகினர் தான். இப்போ சும்மா சமர்சால்ட் அது மேக்ஸிமம் பண்ண வைக்க மாட்டாங்க. ஆனால் எனக்கு என்னன்னா எல்லாமே நான் பண்ணணும்னு ஆசை. அது ஐ திங்க் அதுதான் நான் வந்தது. ஸோ அதுக்கு தான் எய்ம் பண்றேன். சினிமாவில் வந்து ஒன்லி ஆக்டிங் மட்டும் தானா, அதை தாண்டி டைரக்ஷன் அந்த மாதிரி போகணும்னு ஆசை ஏதாவது? அதுக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நிறையா படிக்கணும், நிறையா பொறுமை வேணும். எனக்கு அது வராது, நான் ஓப்பனாக சொல்ல. டைரக்ஷன்லாம் நான் திங்க் அதெல்லாம் கடவுளாக பார்க்குற ஒரு வேலை. அவங்கெல்லாம் இல்லைன்னா அவங்க தான் ஐ திங்க் டைரக்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் அதுதான் சினிமான்னு நினைக்கிறேன். அவங்க எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்காங்களோ அந்த அளவுக்கு சினிமா வில் பி ஹெல்த்தி. ஸோ அந்த இடத்துக்கு போகிறதுக்குலாம் எனக்கு ஐடியா இல்லை. அது எனக்கு தெரிஞ்சு என்னால் அது
கஷ்டம். ஓகே. எழுதுறதெல்லாம் வராது, ஓகே. வெறும் பேசுறது தான். ஸோ 3 படங்கள் நடிச்சிட்டீங்கல்ல, இந்த 3 படங்கள்ல எப்ப வந்து ரொம்ப பயந்தீங்க, ஐயோ இந்த ஆர்டிஸ்டோட நடிக்க போறோமே, இந்த காம்பினேஷன் சீன் இருக்கேன்னு ரொம்ப பயந்த ஒரு ஆர்டிஸ்ட் எந்த படத்துல? அதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் பயம் இல்லைனாலும் 2வது டேக் போகும்போது ஒரு பயம் இருக்கும். ஓ 2வது டேக் ஒரு 3வது டேக் பயம் இல்லைனாலும் கடைசி டேக்கா அது என்னன்னு தெரியாம ஒரு பயம் இருக்கும். யாரோட? ஜென்ரலாவே எல்லாரும் கூட நடிக்கும் போதுமே. ஆமா, ஓகே. எந்த ஆக்டரை பார்த்து வியந்தீங்க, ஆஹா என்னப்பா இப்படி நடிக்கிறாங்களே அப்படின்னு? ஒரு லிஸ்ட் பயங்கரமா போகுமே. நீங்க நடிச்ச படங்கள்ல? நான் நடிச்ச படங்கள் எல்லாருமே சொல்றேன், ஏன்னா எல்லாருமே என்னை விட அங்க எல்லாமே பண்ணவங்க. நான் ஃப்ரெஷரா போறேன், அவங்க ப்ராசஸே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட். டப்புன்னு ஆக்ஷன் சொன்ன உடனே அப்படியே மாறிடுவாங்க. நம்ம அவ்வளோ காலைல வந்ததுல இருந்து அந்த சீன் வைக்கிற வரைக்கும் ஒரு ப்ரெஷர் இருக்கும். ஆனா அவங்க மாதிரி சில்லா அப்படியே இருப்பாங்க. அதுல ஆக்ஷன் சொன்ன உடனே அது பண்றாங்க. எனக்கு இன்னமும் அது நான் ட்ரை பண்றேன். எப்படி அது அப்படி ஒரு கொஸ்டின் இருக்கும். எல்லாருமே நான் பார்த்து வந்திருக்கேன். ரங்கோலியில ஆடுகளம் முருகதாஸ் சார் அவரும் சரி, அமரேஷ் அவரும் சரி, அதுக்கப்புறம் இப்போ காளி சார், அதுக்கப்புறம் ஷெல்லி சேச்சி, இது மாதிரி எல்லாருமே பெரிய ஆக்டர்ஸ். இந்த மெட்ராஸ் மேட்னில பெரிய பெரிய ஆக்டர்ஸ் ஸ்டார் பட்டாளம். ஆமா, அந்த மெயின் சீன்ஸ்லாம் அடிக்கிறப்போ ஐ திங்க் அதான் அவங்க கம்ஃபர்டபுளா வச்சுக்கிட்டாங்க. பையன் நம்ம பையன்ற மாதிரி தான் இருந்தேன், அதனால எனக்கு பெருசா தெரியல. வேற என்னென்ன ஜானர்ல உங்களுக்கு நடிக்கணும்னு ஆசை? இந்த ஜானர் எனக்கு ட்ரை பண்ணணும்னு ஆசையா இருக்கு அப்படின்ற மாதிரி. சைக்கோபேத். ஓ ஆமா, அல்ல நீங்க சைக்கோ பார்த்தா நடிக்கணுமா இல்ல? அப்படியா? ஆமா, எனக்கு அது ஒரு ரொம்ப ரொம்ப நாள் ஆசை. ஏன்னா இப்போ நான் ஒரு சீரீஸ் ஒன்று பண்ணேன் கலையரசன் சார் கூட. அது ஒரு மாதிரி ஃபெமின் டைப் கேரக்டர். அது மாதிரி எனக்கு என் ஃபிசிக்கல் லெவல்லையோ என் மென்டல் லெவல்லையோ பிரேக் பண்ற மாதிரி கேரக்டர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஏன்னா எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஆள வந்தான்ல கமல் சார், அந்த டபுள் கேரக்டர் ப்ளே பண்ணியிருப்பாரு, அது சொல்லுவேன். அதுக்கப்புறம் தென்னாலியில் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எல்லாம் சிவமயம், அது ஒரு மாதிரி எனக்கு பிடிக்கும். கமல் சார் படத்தில் நிறையா நம்ம பண்ணுவோம், அது மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் பண்ணுவோம். ஏன்னா அது ஒரு மாபெரும் ஆக்டர். அண்ட் இங்கிலீஷில் நிறையா இருக்குது. அமெரிக்கன் சைக்கோன்னு நினைக்கிறேன், அந்த கிறிஸ்டியன் பேர் பண்ணது. அதுக்கப்புறம் அவர் பண்ணது நிறையா இருக்குது. விக்ரம் சார் அந்த அது மாதிரி எனக்கு அந்த ஃபிசிக்கலி மென்டலி பிரேக் டவுன் கேரக்டர்ஸ் பண்றது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது ஃபீல் ஐ திங்க் அதுதான் பெரிய சேலஞ்சுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. கதையின் நாயகனா நீங்க நடிக்கிறீங்க, ஓகேவா? கதையின் நாயகன், அப்ப கதையின் நாயகியா யார் இருந்தா சூப்பர்? நான் எப்பவுமே அது மாதிரி ஒரு கேரக்டர் பார்க்க மாட்டேன். அந்த கேரக்டருக்கு எவ்வளவு ஸ்பேஸ் இருக்குன்றது பொறுத்து தான் அது ஹீரோ. இப்படி டிப்ளமேட்டிக்காலாம் பதில். சரி, ஒரு ஹீரோயினுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கு, யார் அந்த இடத்துல இருந்தா நல்லா இருக்கும்? சரி, ஓகே, ஜென்னா ஒர்டேகா. பாருங்களேன், பேரே தெரியல எங்களுக்கு. வெட்னஸ்டேன்னு ஒரு சீரிஸ் வந்துச்சுல, ஆமா அதுல வருவாங்க. ஓ இப்படி ஆடுவாங்களே அவங்களா? ஆமா, அவங்க எனக்கு அவங்க ரொம்ப பிடிக்கும். ஏன் ஹாலிவுட்டுக்கு தான் போவீங்களா நம்ம காலிவுட விட்டுட்டு? நான் அது மாதிரி யோசிச்சதே இல்ல. சரி, இப்ப யோசிச்சு சொல்லுங்க, இங்க யாராவது ஒருத்தங்க தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில? என் வயசுக்கு யாருங்க இல்ல, எனக்கு ஐடியா இல்ல. ஸோ நீங்கள் வந்து சொல்லிட்டீங்க ஹீரோயின்லாம் யாரும் மைண்டில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. பட் லாங்குவேஜஸ்லாம் இருக்கும்ல, இந்த லாங்குவேஜஸ்லாம் நடிக்கணும் அப்பனா எந்த தமிழ் தவிர என்னென்ன லாங்குவேஜஸ்லாம் நடிக்கணும்னு? எல்லா லாங்குவேஜும் எனக்கு. கேரளா மலையாளம் ரொம்ப பிடிக்கும், ஹிந்தி அண்ட் தெலுங்கு, கர்நாடகா எல்லாமே. ஏன்னா அதுதான் என் திங். நான் ஆக்டிங்காக பார்க்குறேன், அடாப்ட் ஆல் த திங்ஸ். அது எனக்கு முக்கியமாக பண்ணேன். ஸோ கற்றுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஹிந்தி மலையாளம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்ககிட்ட கற்றுக்கிட்டு இருக்கேன், பார்ப்போம். மலையாளம்னா யார் வந்து பயங்கர இன்ஸ்பைரிங் உங்களுக்கு ஆக்டரில்? நிறையா இருக்காங்க. மோகன்லால் சார், மம்முட்டி சார், ஃபஹத் ஃபாசில் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். 2-3 அந்த மஞ்சுமல் பாய்ஸில் அவர்லாம் எனக்கு ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷன். ஸோ அது மாதிரி எனக்கு கேரளா நிறைய ஆக்டர்ஸ் பிடிக்கும். நான் நிறைய இன்ஸ்பயர் ஆயிருக்கேன். பிகாஸ் அவங்க ரொம்ப ரியாலிட்டி பேஸ் பண்ணி இருக்கும் அவங்க பர்ஃபார்மன்ஸஸ் எல்லாமே. ஒரு பெரிய பயமும் இருக்கும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ மலையாளி பிடிக்கும். சூப்பர். அதே மாதிரி இப்போ சோஷியல் மீடியா வந்ததுக்கு அப்புறமா சோஷியல் மீடியாலேயே நிறையா ஃபாலோவர்ஸ் நிறையா ஃபேன்ஸ்லாம் இருந்தால் அவங்களுக்கு ஈஸியாக வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் சான்சஸ் கிடைக்குது. ஸோ நீங்கள் சோஷியல் மீடியாலேயும் ரொம்ப ஆக்டிவாக இருக்கீங்களா? இல்லை, நான் பெருசாக ஆக்டிவ் கிடையாது. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? ஒருத்தரோட தாட் ப்ராசஸ் தான். அவங்க எதை பிலீவ் பண்ணுறாங்களோ அது கண்டிப்பாக நடக்கும். பட் எனக்கு அது உண்மையாக சொல்ல போனால் எனக்கு அது வரலை. நான் ஃபஸ்ட்டு பண்ணேன். பட் என்னால் அவங்க அளவுக்கு எப்படி அவங்க அளவு மீன்ஸ் அவங்க ஒரு ரிதம் அண்ட் டோனில் போவாங்க ஒரு டைமிங்கில். ஆனால் எனக்கு அப்படி போக முடியாது. எனக்கு அதனால தான் இன்னுமே டப்பிங் வந்து நான் திரும்பி எனக்கு ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ண முடியாதனால நான் ட்ரை பண்ணேன், எனக்கு வரல, அதனால் அப்படியே விட்டேன். தமிழ் சினிமாவில் உங்களோட ஃபேவரட் டைரக்டர் யாரு? கமல் சார் ஆஸ் அ டைரக்டர். அண்ட் இப்போ நான் பண்ண என்னோட டைரக்டர்ஸ் எல்லாருமே வாலி சார், நந்தினி மேம், ஜெர்மியான் பிரவீன் சார், கார்த்திகேயன் அண்ணா, இவங்க எல்லாருமே. ஏன்னா ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு சாயல் இருக்குது, ஒவ்வொரு டேக்அவே இருக்குது. அண்ட் ஆல்சோ மணி சார் கூட ஒர்க் பண்ணுவோம், ரொம்ப ஆசை. மணி சார், கமல் சார், வெற்றிமாறன் சார், இப்போ டாடா கணேஷ் பாபு சார், தமிழரசன் சார், அப்புறம் வந்து எனக்கு எல்லாரு கூடயுமே ஒர்க் பண்ணும். ஏன்னா எல்லா படமுமே சூப்பராக இருக்குது, பர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி பண்ணுறாங்க, கேரக்டர் வைஸ் எப்படி எழுதுறாங்க, எல்லாமே வியப்பாக இருக்குது.
என்னைக்காவது ஒரு நாள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிட்டா தான் அவங்களுக்குள்ள ஒர்க் பண்ண மாட்டோம்னு பார்த்துட்டு இருக்கேன். Okay. கடவுள் பண்ணிட்டு நடக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி டைரக்டர்ஸ் கிட்ட வந்து நீங்க ரீச் பண்ணிருக்கீங்களா? இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி நடிக்க ஆசை இருக்கு அப்படின்னு போய் பேச ட்ரை பண்ணிருக்கீங்களா? இல்ல அது ரொம்ப கஷ்டம் தான். ஆனா பட் ஆஃபீஸ் போய் ஃபோட்டோஸ் கொடுக்கறது அதெல்லாம் இருக்கு. ஸோ அது ஸ்டேட்டை நம்ம டைரெக்டாக ரீச் பண்ணுறதும் தப்பு நான் நினைக்கிறேன். அவங்களுக்கு ஒரு டைம் இருக்கும். ஸோ அதனால நான் அப்படி பண்ண மாட்டேன். போய் அந்த டைமுக்கு நான் ஃபோட்டோஸ் கொடுப்பேன். பை எலக் அந்த ஃபோட்டோ அவங்க கிட்ட போயிடுச்சு, அவங்களுக்கு ஓகேனா வரும். ஓகே. விஸ்வா வந்து இப்போ ஆக்டரா இல்லைன்னா வேற என்னவா இருக்கிறதுக்கு ஓகே? ஆக்டராக ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பேன் வேற எது. ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் உள்ளே வந்தது சோஷியல் மீடியா. ஏன்னா ஒன்று சோஷியல் மீடியா வச்சிருந்தா ஃபேன் ஃபாலோவிங் அந்த இன்ஃப்ளூயன்சரா மாறிப்பீங்க. அது மாதிரி ஒரு எண்ணம் வந்திருக்கும். ஏன்னா இது எல்லாமே வரத்துக்கு முன்னாடி என்கிட்ட நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல தான் ஃபோனே வாங்கினேன். அதுவும் நான் சம்பாதிச்சு வாங்கினது தான். அதுக்கு முன்னாடி இது வந்ததுனால எனக்கு இது மட்டும் தான் இன்ன வரைக்கும் என் மைண்ட்ல இருக்கு. ஆனால் அன்னைக்கு தான் நான் கன்ஃபார்மும் பண்ணேன். ஸோ நான் பணத்துக்காகவோ ஃபேம்காகவோ இதை நான் பண்ணல. ட்ரூவா லவ் பண்றேன். இது ஒரு ஆக்ஷன் கட்டுக்கு நடுவில் எனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்குன்றதுனால தான் நான் இன்னமும் இதுல இருக்கேன். நான் பிலீவ் பண்றேன். சூப்பர். அண்ட் அதே மாதிரி சினிமால நடிக்கணுங்கிற ஒரு ஆசை எப்ப வந்துச்சு? எந்த வயசுல வந்துச்சு? யாரை பார்த்து வந்துச்சு? எந்த படத்தை பார்த்து வந்துச்சு? அதான் அந்த ஃபர்ஸ்ட் ஆடிஷன் தான் எனக்கு அந்த சினிமா ஆசை வந்துச்சு. நடிக்கணும்னா நடிக்கணும்னு சொன்னா கமல் சார். அதுக்கப்புறம் நிறைய பேர் இருக்காங்க. கமல் சார், விக்ரம் சார், சேதுனா, மணிகண்டன் அண்ணா, அவங்களாம் ஒரு மாதிரி பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக ரொம்ப ரொம்ப பயங்கரமாக இருக்கும். பார்க்கும்போது பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அவங்க ஜென்ரலாக பேசுறதும் சரி. ஐ திங்க் அதுதான் நினைக்கிறேன். அந்த ஃபர்ஸ்ட் நான் அந்த பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்டாக போய் அந்த கேமரா ஆக்ஷன் சொல்லிட்டு கட் அண்ட் ஆக்ஷன் சொல்லிட்டு ஏன்னா மொத்த ஊருமே பார்க்கும். அதுலேயும் டிஸ்ட்ராக்டும் ஆகக்கூடாது. ஒரு ஆர்ட்டாகவும் அது இருக்கணுன்றப்போ எனக்கு அந்த இடத்துல நிற்கணும்னு ஒரு ஆசை அன்னைக்கு வந்துச்சு. அந்த லைட் முன்னாடி அந்த கேமரா முன்னாடி ஆக்ஷன் கட்டோட இருக்கணும்னு ஒரு ஆசை. இது நிறைவேறிட்டு இருக்கு. பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்டா வந்து நிறைய படங்கள்ல நடிச்சிருக்கேன்னு சொல்றீங்க. பட் நோட்டபிள் மூவிஸ்ல வந்து எந்த படத்துல நீங்க நடிச்சிருக்கீங்க? நோட்டபிளா ஐ திங்க் ஸ்கிரீன்ல நானா காமிச்சாதான் தெரியும். அது மாதிரி இப்படி சைடுல நடந்து போறது. அதான் அந்த மாதிரி எந்த படம்? மாஸ்டர் சொல்லுவேன். ஏன்னா அந்த காலேஜ் இல்ல அது அப்படி அது கொஞ்சம் நான் அப்ப இப்படி இருக்க மாட்டேன். அந்த சிறுவர் சீர்திருத்த பள்ளியில சின்ன பசங்களா? ஆமா அர்ஜுன் தாஸ் அண்ணா அந்த கேங்கோட இருந்தது. மாஸ்டர் படம் ரிலீஸ் ஆகி அவ்வளவு நாட்கள் ஆச்சு. ஓகே. அது தெரியல, வளர்ந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஆமா அது தெரியும் இருக்கும். 4 years இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து எனக்கு அதுதான் ஃபர்ஸ்ட். எனக்கு நிறைய கான்டாக்ட்ஸோ அங்க இருந்தா நான் வளர ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்டா நான் ஒரு இடம் போய் மாஸ்டர்ல அந்த கபடி சீன்ஸ்லாம் இருக்கும். அங்க ஒரு ஃப்ரேம்ல ஒரு கீழே விழுவுறதுலாம் இருக்கும். அந்த சீன்ல பார்த்தா அங்க உட்காந்துருப்பேன். அடையாளமே தெரியாத மாதிரி அது இருப்பேன். அப்புறம் அந்த போய் பாக்குறோம் தெரியாது, நானா சொன்னாதான் உண்டு. ஏன்னா இப்ப இருக்க மாதிரி இருக்க மாட்டேன். அண்ட் ஆல்சோ அந்த ஃபர்ஸ்ட் போஸ்டர் இப்படி வரும்ல, அண்ணா இப்படி பண்ணுவாங்க. ஏன்னா அதுல வந்து இந்த ரைட் ஹேண்ட் சைட்ல ஒரு முடி இருக்கும். அது நான் தான். அது மாதிரி போஸ்டர்லாம் வந்து அனுபவங்கள் இருக்கு. அது ரொம்ப ஆசையா போனேன், திருப்பி நிக்க வச்சுட்டாங்க. அது ஆனா அண்ணா பக்கத்துல நின்னது அது ரொம்ப ஹாப்பி. நான் அதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே நான் போல. எனக்கு ஒரு கட்டத்துக்கு மேல முடியல. எனக்கு ஒர்க்கா பண்ணணும்னு ஆசை வந்துச்சு. ஸோ அப்படியே அது குவிட் பண்ணிட்டேன். மாஸ்டரோட குவிட் பண்ணிட்டேன். ஏன்னா நிறைய இன்னைக்கு பெரிய ஆர்டிஸ்டா இருக்கிறவங்க இந்த மாதிரி பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவங்க தான் நிறைய பேர் சக்சஸா இருக்காங்க. அந்த மாதிரி நீங்களும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. கூடிய சீக்கிரம் நாங்க சொன்ன மாதிரி ஹீரோவா உங்களை பார்ப்போம். ஓகே. ஸோ ரொம்ப அழகா, ரொம்ப கியூட்டா, ஸ்மார்ட்டா நாங்க கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னீங்க. எங்களுக்கும் சூப்பரான விஷயங்கள்லாம் உங்களோட ஜேர்னி பத்தி தெரிய வந்துச்சு. இப்பதான் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. அண்ட் உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும். பெரிய பெரிய வாழ்த்துக்கள் ஜெயா டிவி சார்பா. தேங்க்யூ ஸோ மச். Thank you so much. Thanks a lot for inviting.